பஞ்சாரஸோட ஹேர் கேர் பேக் வாங்கிட்டு வந்தேன். ஹெர்பலு வந்துட்டு 60 ருபீஸ். இது போன வாட்டி வாங்கினது குட்டி குட்டி பேக்கெட்டு 25 2 வாங்கினேன். 2 வாங்கியுமே எனக்கு வந்து ஃபுல் ஹேருக்கு வரல, முன்னாடி மட்டும்தான் வந்துச்சு. நான் வந்து இது 15 டேஸ் ஒன்ஸ் போடுவேன், 20 டேஸ் ஒன்ஸு. எனக்கு கொஞ்சம் தான் க்ரே ஹேரே இருக்குது. 64 இயர்ஸ் ஆகுது. நான் எப்போவும் இந்த இது தான் போட்டுக்குவேன் நேச்சுரலாக 15 டேஸ் ஒன்ஸு. இங்கே கிளைமேட் ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருக்குது பெங்களூரில், அதனால மழை பெஞ்சிட்டு இருக்குது. அதனால் வேண்டாம், இந்த வாட்டி டை ஒரு வாட்டி போட்டுட்டு அப்புறம் ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் அது போட்டுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இது வாங்கினேன். இது கலக்கி இது போல் தான் வச்சுருக்கேன். சரியா? இது போட்டுட்டு நான் உங்களுக்கு ரிசல்ட் என்னென்னு நான் காமிக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி இருக்கிறதுனால நான் சீக்கிரம் யூஸ் பண்ண மாட்டேன். இது ஆனால் இன்னும் அமோனியா ஹெர்பல் க்ரீம்னு போட்டிருக்குது. எனக்கு வேறு கம்பெனிலாம் ட்ரை பண்ண பயம். அதனால் ஒரே ஒரு டைம் நான் வந்து 6 மாதத்துக்கு முதல்ல இண்டிகா ஷாம்பு வாஷ் யூஸ் பண்ணேன். ஆனால் பஞ்சாராஸில் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து இதுலலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல பார்லரில், அது மாதிரி 2 பேக்கெட் தனித்தனியாக இருக்கிறாங்க, அதை ஒன்றா கலக்கி போடணும். நான் இந்த மாதிரி எதுவுமே போட மாட்டேன். இது ஃபஸ்ட் டைம் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு அதனால் நான் போட்டுட்டு உங்களுக்கு ரிசல்ட் என்னன்ட்டு காமிக்கிறேன். மறுபடியும் எடுத்துகிட்டு இது மாதிரியெல்லாம் நான் எதுவும் விளம்பரத்துக்காகலாம் இது பண்ணலை. நான் காசு கொடுத்து தான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது வந்து 60 ரூபா. அன்றைக்கி ஃபேன்சியில் வாங்கினேன். நான் எங்கே வேணால் வாங்குவேன். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒன்று தேவைன்னா நம்ம எப்படி ட்ரை பண்ணுறோங்கிறத பொறுத்து தானே. அதனால் இது வந்து போட்டிருக்கிறத படித்து பார்த்துட்டு நான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக பிளாக்குன்னு பார்த்து வாங்கணும். ஒரு சிலது ஹென்னா கலரும் இருக்கும், ப்ரௌனாக மாறிடும். அதனால் பார்த்து வாங்கணும் இது வாங்கும்போது. இது 2 பேக்கெட் இருந்தது, உடச்சி ஊற்றி கலக்கி வச்சுட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். இனிமேல் தான் கலக்கிட்டு போடணும். அவ்வளவா க்ரே ஹேர் இல்லை. சரி, ஒரு சிலருக்கு இது யூஸ் ஆகுமோ என்னமோ, அதுக்காக நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதனால் கலக்கி வச்சுட்டு 10 மினிட்ஸ் ஆச்சு. அப்ளை பண்ணிவிட்டு உடனே தான் குளிக்க சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு குளிக்க போகிறேன். என் ஹேரில் எதுவுமே ஒட்டாது, ஏன்னா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். நிறைய டைம் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலான்னா எனக்கு ட்ரை பண்ண பயம், ஸ்கின் அலர்ஜிஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட் டைம் இது போடலான்ட்டு போட்டுட்டு நான் ப்ரஷ்ஷெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இது ஹென்னா போடும்போது இப்படி வாடுற சீப்பு, அதனால் இதில் தான் நான் வந்துட்டு சரி பண்ணிக்க போகிறேன். போட்டுட்டு உங்களுக்கு வந்துட்டு போடுறது காமிக்க முடியாது. நான் ஒரு கையில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போட்டு முடிச்சுட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஈவினிங் நான் காமிக்கிறேன். ஓகே? இது விளம்பரம்லாம் இல்லை, தயவு பண்ணி என்னை ஏதாவது காப்பிரைட் அது இதுங்காதீங்க. அதனால நான் வந்துட்டு காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 212 ரூபாய்க்கு. இப்போ நம்ம கடைக்கு போனோம்னா ஒரு வாட்டி மெஹந்தி போடுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க பார்லர்லேனா, இப்போது எல்லா பார்லர்லேயும் அதிகம் பண்ணிட்டாங்க, 500 பண்ணிட்டாங்க மினிமமே. அதனால வந்துட்டு நான் அதெல்லாம் போகிறதே இல்லை. இது வெறும் 60 ரூபா ஒரு டைம், 20 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை போட்டால் போதும். இது வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். கலரிங் பண்ணுறதுக்கும் இதுக்கும் கிளென்சிங்க்கும் அவங்க வந்து கிட்டத்தட்ட 1800 வாங்குகிறாங்க. ஆனால் இடம், ஆள் கூலி, வாடகை அதெல்லாம் இருக்குது இல்லையா? நம்ம வந்து அவங்கள குறை சொல்ல முடியாது. நமக்கு அந்த அளவுக்கு மணி கிடையாதுங்கிறதுனால நம்ம வந்துட்டு வீட்டில் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். நான் போவேன் பார்லர், ஆனால் ஒன்லி பெடிக்யூர். 40 இயர்ஸ் எனக்கு இருக்கும்போதுலேருந்தே நான் பெடிக்யூர் பண்ணுறேன். அதுக்கு காரணம், நம்ம பெடிக்யூர் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு நெயில்ஸில் வரக்கூடிய இதெல்லாம் வராது.
பா பாதுகாப்பாக இருப்போம். அதே மாதிரி காலில் இருக்க நரம்புக தான் மூளை வரைக்கும் போகுது நமக்கு தலைக்கு. அதனால எப்போவுமே அது ஒன்று நான் பண்ணிகிட்ருக்கேன். மற்றதெல்லாம் எதுக்கும் நான் பார்லரையே நாட மாட்டேன். மேக்ஸிமம் நானே தான் பண்ணிக்குவேன். ஏன்னா ஒரு மாதத்துக்கு 5000 ரூபா 4000 ரூபா லேடிஸ்க்கு செலவாகுது. அந்தளவுக்கு நமக்கு கிடையாது. நம்ம அந்த மாதிரி செலவு பண்ண முடியாது. அதனால் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஈவினிங் காமிக்கிறேன். ஓகே.